ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு அலாவுதீன் மாயாஜால கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்தில் மணல் மற்றும் உயர்ந்த மலைகளால் சூழப்பட்ட ஒரு பரபரப்பான நகரத்தில் அலாவுதீன் என்கிற ஏழை மற்றும் புத்திசாலி வசித்து வந்தான். அலாவுதீன் தெருக்களில் தனது நாட்களை கழித்தான். தன் தாயின் சிறிய கடைக்கு உதவி செய்து உற்சாகமும் சாகசமும் நிறைந்த வாழ்க்கையை கனவு கண்டான். ஆனால் அவன் அறிந்திருக்கவில்லை அவனது வாழ்க்கை மாறப்போகிறது என்று. ஒரு சூடான மதியம் ஒரு மர்மமான முதியவர் சந்தையில் அலாவுதீனை அணுகினார். நீண்ட வெள்ளை தாடி மற்றும் மின்னும் கண்களுடன் அந்த மனிதர் அலாவுதீனை பார்த்து, இளைஞரே, உங்கள் புத்திசாலித்தனத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நான் ஒரு மந்திரவாதி, எனக்கு உங்கள் உதவி தேவை. பாலைவனத்தில் ஒரு ரகசிய குகை மறைந்துள்ளது. அதற்குள் ஒரு மந்திர புதையல் உள்ளது. நீங்கள் அதை என்னிடம் கொண்டு வந்தால் உங்கள் கனவை விட உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் என்று கூறினார். ஆர்வத்தால் அலாவுதீன் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் உதவ ஒப்புக்கொண்டார். அந்த முதியவர் அவருக்கு பாதுகாப்புக்காக ஒரு தங்க மோதிரத்தை கொடுத்து அவரை பாலைவனத்தின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்றார். நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் மறைந்திருந்த குகையின் நுழைவாயிலை அடைந்தனர். மந்திரவாதி, இதயம் தூய்மையானவர் மட்டுமே இந்த குகைக்குள் நுழைய முடியும். கதவை திறக்க நீ எல்லை திர் என்ற மந்திர வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று அலாவுதீனிடம் கூறினான். அவன் கையை அசைத்தபடி மந்திரத்தை கூறினான். பாறைகள் பிரிந்து குகையின் நுழைவாயில் திறந்தது. ஆச்சரியத்தால் நிறைந்த அலாவுதீன் உள்ளே நுழைந்தான். குகை பொக்கிஷங்களால் நிரம்பியிருந்தது. தங்க நாணயங்களின் மலைகள், மின்னும் நகைகள் மற்றும் மந்திர கலைப்பொருட்கள். ஆனால் குகையின் மையத்தில் இன்னும் அசாதாரணமான ஒன்று இருந்தது.